10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தேங்காய் பால் சாதமும் மட்டன் தால்ச்சாவும் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் கரெக்டான அளவும் கரெக்டான பக்குவமும் தெரியும். வாங்க நம்ம தேங்காய் பால் சாதமும் மட்டன் தால்ச்சாவும் பண்ணுறதை பார்க்கலாம். 1 கிலோ அரிசியில் தேங்காய் பால் சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு இதில் 1 கப் எண்ணெய் ஊற்றிருக்கேன், 1 கப் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 1 கப் தேங்காய் எண்ணெய் வந்து 100 மில்லி இருக்கும். அதுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய அன்னாச்சிப்பூ ஒன்று, ஒரு 8 கிராம்பு எடுத்திருக்கேன். ஏலக்காயும் 8, பட்டை ஒரு 7-8, இது போல் சின்ன சைஸில் 7-8, எல்லாமே ஒரே அளவு 8 எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான் தேங்காய் பால் சாதம் பண்ணுறது. அதிக மசாலாலாம் தேவைப்படாது, கம்மியாக தான் தேவைப்படும். பிரிஞ்செல்லாம் 3 போடுறேன். பொரிஞ்சதுமே பெரிய வெங்காயம், இது வந்து 1/4 கிலோ பெரிய வெங்காயம். 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ பெரிய வெங்காயம் போடுறேன். 8 பச்சை மிளகாய், நம்ம காரத்தை பொறுத்து மிளகாய் போட்டுக்கலாம். இது போல் கீரி போடுறேன். 8 பச்சை மிளகாய். வெங்காயம் வதங்கிருச்சு. ரொம்ப ப்ரௌனாக வதக்கக்கூடாது தேங்காய் பால் சாதத்துக்கு, ஏன்னா வெள்ளை கலராக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வதக்கிட்டோன்னா கலர் மாறிடும். அதுக்காக இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை, புதினாவும் மல்லித்தலையும் போட்டு வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ சேர்த்துக்கலாம். 1 2 3 4 ஒரு 5, இதில் 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கியாச்சு. அடுத்து தேங்காய் பால் சேர்த்துடலாம். இதில் 1 கிலோ அரிசி வந்து இந்த கிண்ணத்தில் 1 கிண்ணம் இருந்துச்சு. தேங்காய் பால் வந்து இதில் 2 கிண்ணம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 3 தேங்காய் எடுத்து அதில் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கிண்ணத்தில் 2 கிண்ணம் தேங்காய் பால் இது ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை சேர்த்துடலாம். நான் வந்து பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சு தண்ணியில் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ உப்பு, இதில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு போடுறேன். இப்போ மூடி வச்சிடலாம். தேங்காய் பால் எல்லாம் வத்திருச்சு. இப்போ தம் வச்சிடலாம். தம் வைக்கிறதுக்காக தோசைக்கல் ஒன்று வச்சுருக்கேன். தோசைக்கல் சூடானதுமே அது மேலே இதை தூக்கி வச்சிடலாம். மூடிடலாம். நீ கொஞ்சம் அடுப்பில் இருக்கட்டும். நீ கொஞ்சம் நேரம் தம்மில் இருந்தாலே போதும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 நிமிஷம் பக்கம் தம்மில் வச்சுருந்துருக்கேன். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் பக்கம் இருந்தால் நல்லா ரைஸ் வெந்துடும். மறுபடியும் மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பராக தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. மட்டன் தால்ச்சா பண்ணுறதுக்கு ஒரு 200 கிராம் மட்டன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எலும்பு அப்புறம் கொழுப்பு இந்த மாதிரி இருக்கிற கறியாக ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு தால்ச்சாவுக்கு சேர்த்துக்கிட்டா ருசியாக இருக்கும், அதுக்காக தான் கடலைப்பருப்பு சேர்க்குறது. துவரம்பருப்பு 1 டம்ளர் எடுத்தால் கடலைப்பருப்பு 1/2 டம்ளர் எடுத்துக்கணும். கடலைப்பருப்பையும் துவரம்பருப்பையும் கழுவியாச்சு. இது கூட மட்டனையும் சேர்த்துடலாம். தக்காளி 3, பச்சை மிளகாய் 3,
சின்ன வெங்காயம் ஒரு 10-20 வெங்காயம், பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் தான் எங்களுக்கு பிடிக்குன்றதுனால சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 20 போல் இருக்கும் சின்ன வெங்காயம். பூண்டு பல் ஒரு 10, மல்லித்தலையும் புதினா ரெண்டும் சேர்ந்து, மல்லித்தலை புதினா கொஞ்சம். இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். மஞ்சள்தூள், உப்பு தேவையான அளவுக்கு, தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி குக்கர் மூடி விசில் போட்டாச்சு. ஒரு 5-6 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். தால்ச்சா பண்ணுறதுக்கு பருப்பு கறியெல்லாம் வேக வச்சாச்சு. அது காயெல்லாம் போட்டு தாளிக்கணும் இல்லையா, அதுக்காக இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 3 பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 3 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம மட்டன் பருப்பும் மட்டனும் சேர்ந்து வேக வைக்கிறப்போ இதில் 1 ஸ்பூன் போட்டேன். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன், மொத்தத்தில் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், வாழைக்காய், நான் 4 காய் நான் சேர்த்துருக்கேன். இப்போ 4 காய் போட்டுடலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால மிளகாத்தூள் வந்து நான் 1.5 ஸ்பூன் தான் சேர்க்குறேன். அப்புறம் கரம் மசாலா தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். பருப்பில் உப்பு போட்டுப்போம். காய் வேகிறதுக்காக மட்டும் காய்க்காக கொஞ்சம் உப்பு, அதிக உப்பு வேணாம், கொஞ்சமாக போட்டால் போதும். அவ்வளோதான். தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா வேகட்டும். இது காய் வந்து நல்லா குலைவாக வேகணும், அது வரைக்கும் வேகட்டும். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் புளி சேர்த்துக்கலாம். மாங்காயோட புளிப்பே போதும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா புளிப்பு சேர்க்க தேவையில்லை. இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புளிப்பு இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காயோட சின்ன புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. அப்புறம் தேங்காய் பால் வந்து இதில் 1 கப் தேங்காய் பால் ஊற்றுறேன். 1 துண்டு தேங்காயை அரைச்சி பால் எடுத்தது. அவ்வளோதான். மூடி வச்சிடலாம். மட்டன் பருப்பெல்லாம் சூப்பராக வெந்திருக்கு. இந்த மாதிரி கரண்டியில் வச்சு இப்படி மசிச்சு விட்டால் நல்லா மசிஞ்சிரும். இதை வந்து நம்ம காய் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஊற்றிடலாம். பருப்பெல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலை, நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு ஃபுல்லாக நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம தால்ச்சாவை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்கலாம். தால்ச்சாவும் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காய் பால் சாதமும் தால்ச்சாவும் 10 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும்.
தேங்காய் பால் சாதத்துக்கும் மட்டன் தால்ச்சாவுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இதே போல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.